சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய திருமணத்திற்கு விற்று கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் ஊரில் கொஞ்சம் வரதட்சணை இருக்கிறனால விற்று திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கிறது ஒரு 2 சென்ட் இடம் இருக்குது, ஊரில் ஒரு வீடோடு இருக்குது. எங்கள் அண்ணன் எப்பெல்லாம் என்னை பார்க்குறானோ அப்போல்லாம் என்ன சொல்லுவேன்னா, நீ எழுதுடே அந்த இடத்த, நீ எழுதி கொடை உன் இடத்த, அந்த இடத்த உன் பேரில் எழுதி கொடை, அம்மா அப்பா பேரில் தானே இருக்குது, நீ எழுது. அப்போது நான் எங்கள் அம்மா அப்பாவும் என்னை பார்க்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கோம்ப்பா, நீ உன் பேருக்கு எழுதிட்டேன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், இல்லை உயிலாவது எழுதி வச்சிடலாமா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, இல்லவே இல்லைப்பா, லேவியனுக்கு பங்கும் சுதந்திரமும் கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான். நான் ஏற்கனவே வீட்டிலிருந்து நான் கிளம்பும் போதே சொன்னேன், அப்படி தான் சொன்னேன். இல்லை எங்கள் அப்பா அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு அறியாமையில் அவங்க சொன்னாங்க, இல்லை நீ இப்படி போகிற, எப்படி உன் கடவுளை நடத்துவார், எப்படி ஆண்டவரை நடத்த முடியும், தேவைன்னு வந்து நிற்காத அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், இன்று வரையிலும் கர்த்தர் அப்படி நிறுத்தவே இல்லை. அதனால் நான் நம்புகிறேன், நீங்கள் வைராக்கியம் பாராட்டுங்க. அதான் ஆபிரகாம் சொல்றாரு இல்ல, நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று சொல்லாதபடி நீ போட்டிருக்கிற செருப்பினுடைய வார் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அது கூட எனக்கு வேண்ட மாட்டேன். நிறைய பேருக்கு என்ன சண்டை தெரியுமா, ஃபேமிலியில் கொடுக்கக்கூடிய சொத்தை அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்க, இவனுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க, எனக்கு தராமல் விட்டுட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு அப்படி சண்டை போடுறீங்க? வேண்டாம். அவங்க தந்து தான் நீ மேலே வரணுமா, அவங்க தந்து தான் நீங்கள் உயரணுமா? ஏன் கர்த்தர் வந்து உங்களுக்கு கொடுத்தாருன்னா அவர்களை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? விட்டு தள்ளுங்க, தூக்கி போடுங்க. கஷ்டம்தான், எனக்கு தெரியுது, கஷ்டம்தான். பெத்த அம்மா அப்பாவே ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி, ஒரு கண்ணில் வெட்டம் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்ன நம்ம என்ன சொல்றது? வேண்டாம், அப்படி சண்டை போடுற காசு வேண்டாம், அப்படி சண்டை போடுற சொத்து வேண்டாம். என்ன ஆமேனே வர மாட்டேங்குது.